வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான விரால் வேட்டைக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு. ஃப்ரெஷ் வாட்டரில் லூர் ஃபிஷிங்கில் பிடிக்கிறதுல இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மீன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது விரால் மீன் தான். விரால் மீனை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா ஆறு, குளம், ஏரி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். சில நேரம் கடல் கரையிலையும் இருக்கும். நான் கடல் கரையிலையும் நிறைய விரால் மீன் பிடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய சைஸில் விரால் மீன் பிடிக்க ஆசைப்பட்டா அதுக்கு உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். இருக்கிறதுலே ஆழம் அதிகமான, ஆள் நடமாட்டம் கம்மியான, ரொம்பவே புதர் மாதிரி இருக்க இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். ஒன்று இது பெரிய ஏரி டேமில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆற்றுல இந்த மாதிரி இடத்த நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முதல்ல குதிச்சு இந்த ஆத்தோட ரெண்டு கரையிலையும் நம்ம மாறி மாறி கேஷ் பண்ணணும். அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ராகு இந்த பாப் ஃப்ராக் தான். இது நம்ம அனிஷனா கிட்டேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட் உள்ள ஃப்ராகில் இந்த பாப் ஃப்ராகும் ஒரு ஃப்ராகு. இந்த ஃப்ராகை பயன்படுத்தி நாங்கள் எக்கச்சக்கமாக மீன் பிடிச்சிருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேறு வழியே கிடையாது, இதை தாண்டி தான் போகணும். எனக்கு வேற சுத்தமாக நீச்சலே தெரியாது. ரொம்பவே பயந்து தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இருக்கிறீங்க ரொம்ப தள்ளி போகாதீங்க. நீச்சல் தெரிஞ்சவங்கன்னா போங்க, தெரியாம இந்த ஓரத்துலயே வாங்க. நீங்க ஓரத்துலயே போங்க, நான் அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறேன். நம்ம அப்புறமேல எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைனா வாங்க தம்பி. ஆமா, ஒருத்தால் குறைதால் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபர். இந்த ஒரு விரால் மீனுக்காக நாங்கள் உயிரையே பணையம் வச்சு தான் இந்த இடத்த கடந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது நம்ம அருணனா. இவர் சிங்கிள் லுக் பண்ண வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள், மேலே காட்டு தரேன். பேர் கிரில்ஸ் வாழ்க்கைங்கிறது எப்போவுமே நரகத்தில் நடக்கிற மாதிரி தான். நரகங்கிறது நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. என்ன தலை, உயிரோட வருவியா? நாசமா போயிருவீங்கடா. எப்படியாவது இங்கே ஒரு 10 கிலோவில் மீனை பிடிக்கலாம். என்ன சொல்லு, 10 கிலோ காட்டுக்குள்ளேங்கடா போயிட்டு இருக்கா? நீங்க தான் தண்ணிக்குள்ள என்ன கழுத்தளவு இருக்கிறீங்க, அதான் காட்டுக்குள்ளே போயிடுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏன்டா மீன் காட்டுக்குள்ளேயா இருக்கும்? என்னங்க உங்க கூட வந்து சுத்துறதுக்கு வெள்ளிங்கிரி மலையேறினா கூட ஏதாவது புண்ணியமாவது கிடச்சிருக்குண்டா. எம்மா அணகுண்டாது இருக்க மாட்டிருக்கு. எங்கடா முன்னாடி போன தண்ணியிலேயே போயிருக்கு. அண்ணா உயிரோடு இருக்கியா? தண்ணியோட போக வேண்டியதா. இந்த இடத்துல முதலைங்க நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வர பயந்துக்கிட்டு நாங்கள் கரையில் ஏறி வந்தோம். தண்ணியில் வர்றதோட தரையில் வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அடர்த்தியான இந்த புல்லுக்குள்ளே வரவே முடியல எங்களால். வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு இடமா கேஷ் பண்ணிட்டு தான் வர்றோம். ஆனால் மீன் இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. வாழைத்தோட்டத்துக்குள்ள வரீங்களே, வாழைத்தோட்டத்துக்கு திட்டினா என்ன பண்ணீங்க? எல்லாம் ரிவர் மான்ஸ்டர் சுகுமார் இருக்காரு. ஐயா சாமி தெரியாம பயன்படுத்த வேண்டியதா. ரொம்பவே கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி இந்த ஆற்றை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நிறையவே ஸ்பாட் இருக்குது, ஆனால் மீன் தான் ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது. இவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் தண்ணிக்குள்ளே இறங்கிடுறாரு. ஆனால் எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது உள்ளே இறங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்களால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. இந்த விரால் மீன் பிடிக்கிறதுல நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி எல்லா நேரமும் நமக்கு மீனும் கிடைக்காது. எங்களுக்கு ஒரே நாளில் 6 மீன் கிடைச்ச நாளெல்லாம் இருக்குது. 6 நாளாக தொடர்ந்து ஒரு மீன் கிடைக்காத நாளும் இருக்குது. ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்குறதா கிடையாது. இந்த இடத்துல மீன் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுநாளும் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணோம். மறுநாள் இந்த இடத்துல ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கு கிடச்சிச்சு. அதை ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவாகவும் மாற்றிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
இன்றைக்கி காலையில் நாங்கள் நேரமாகவே வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. விரால் மீன் அடிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அதிக பொறுமை வேணும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப சத்தம் போடாமல் அமைதியாக தண்ணியை விட்டு முடிஞ்ச அளவுக்கு தூரமாக இருந்து கேட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மீன் கிடைக்கிற அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா 2வது கேட்ச் பண்ண போயிட்டாரு. இந்த இடத்துல கண்டிப்பாக மீன் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கேமராவை ரெடியாகவே வச்சுட்டு போயிட்டுருக்கோம். மீன் இருக்கிறத உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ணவும் முடியும். அதே மாதிரி மீனாலையும் நீங்கள் இருக்கிறத ஃபீல் பண்ணவும் முடியும். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலனளிக்கிற மாதிரி நல்ல சைஸான ஒரு அவுரி மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல அவுரி மீன் விரால் மீன் 2 மீனுமே இருக்கும். இந்த அவுரி மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 கிராம் இருந்துச்சு. இந்த மீனை நாங்கள் ப்ரொப்பலர் ஃப்ராகை வச்சு தான் பிடிச்சோம். அந்த ப்ரொப்பலர் ஃப்ராக் வந்து ஹேண்ட்மேடு வுட்டில் செஞ்சது. அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி ப்ரொப்பலர் இருக்கும். அது சுற்றிக்கிட்டு தண்ணியில் ரொம்பவே வேகமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனிஷான நம்பர் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதே ஃப்ராகை வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கும். மீனை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். நாங்கள் அடுத்த கேஸ்ட்டையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நல்ல சைஸில் ஒரு விரால் மீன் இருக்குது. நம்மளோட ஃப்ராகை எப்படி அட்டாக் பண்ண வருதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்ல தெளிவாக தெரியுது. அந்த மீன் குறைஞ்சது 2 கிலோ இருக்கும். இந்த இடத்துல ஒரு 1/2 கிலோ சைஸில் உள்ள ஒரு விரால் மீன் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது மேலே தவளையை போட்டால் கூட கடிக்க மாட்டேங்குது. எல்லா மீனும் எல்லா நேரமும் தவளையை எடுக்காது. அதனால் நீங்கள் அதிகப்படியாக ட்ரை பண்ணால் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ராகை பயன்படுத்தி நீங்கள் கரெக்டாக ஊக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீன் வந்து மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் ரொம்பவே தைரியமாக பொறுமையாக கூட இழுக்கலாம். நல்லாவே மீனில் வந்து ஊக்கு ஏறிடும். எடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும், இல்லாட்டி கையில் குத்திடும். அவ்வளவுதான். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கு, சூப்பரான ஸ்ட்ரைக்கு. நேற்று எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 மீன் கிடச்சிருக்கு. எல்லாமே 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, தகவல் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.